It's ரொம்ப clear sky, சூரியன்ஸ் கொளுத்திங். It's too hot. ஃபுல்லாவே ரெண்டு சைடுமே புளிய மரம் தான். சிட்டியில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயம் இங்க இருக்கிறவங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்கும், சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ரைட்டா? அப்படிதான் இருக்கும் போல. ஆனா என்னோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அழகா ஒரு சின்னதா ஒரு வீடு, சிக்னஸ்ல ஒரு வீடு வாங்கி இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஹாய் மைடிய மக்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான அம்மன் கோவில் இருக்கு. அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல. கோவில் பேர் பாத்தீங்கன்னா படைவீட்டு அம்மன் கோவில்பாங்க. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்க வந்து ஒரு குலதெய்வ வழிபாடு மாதிரி செய்வாங்க. அந்த கோவில் ஆல்ரெடி நான் ஓல்டு வீடியோல லைட்டா தான் காட்டியிருப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில் தான் போறோம். அங்க இருக்கிற சிறப்பம்சங்கள், அதோட கட்டமைப்புகள்லாம் எப்படி இருக்கு, அம்மனை வந்து போட்டோ எடுக்க முடியுமா தெரியல, ஆனா கேமரா அலோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே போவோம். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த vlogல பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் இருந்துச்சு தெரியுங்களா? பொள்ளாச்சியில் இருக்கிற அதே மாதிரி ஒரு ரோடு இங்கே பாருங்க. ரெண்டு சைடுமே புளிய மரம் தான். பார்த்தாலே தெரியும். பொள்ளாச்சி இருக்கிற சேம் அதே மாதிரி இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ஹைவே பண்ணுறதுனால எல்லா மரத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடம் பாருங்க, ரெண்டு சைடுமே புளிய மரம். அதுக்கு நடுவில் ஒரு டிராவலிங், எல்லா வண்டி பாருங்க செம்மையா சீரி பஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்குது. இது நம்ம எப்படிதான் சொல்றது, பேசுறதுக்கே வார்த்தை வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு அழகா இருக்குது. ஃபுல்லாவே ரெண்டு சைடுமே புளிய மரம் தான். செம்மையா இருக்கு. கண்டிப்பா நீங்க வாங்க, வந்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிளேஸ் எல்லாம் பிடிக்கும். என்னடா விக்கி இப்படி சொல்றானே, போன ஏமாந்துருவோமோ அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிக்கும். அதிகமா டிராவல் பண்றவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்பவுமே பிடிக்கும். பாருங்களேன், அப்படியே கிரீனா இருக்குது. ஃபுல்லாவே பச்சை பசேர்னு இருக்குது. ஏரியா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இதுல இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுங்களா? சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயம் இங்க இருக்கிறவங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்கும், சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ரைட்டா? அப்படிதான் இருக்கும் போல. ஆனா என்னோட மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அழகா ஒரு சின்னதா ஒரு வீடு, சிக்னஸ்ல ஒரு வீடு வாங்கி இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. பார்ப்போம். அம்மன் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க பாருங்களேன் எவ்வளவு க்ரௌடுன்ட்டு. இங்கிருந்து இந்த ரோட்ல இப்படியே வரணும். அப்படியே வந்தோம்னா இந்த வழி தான். ஓகேங்களா? இந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னா அந்த செண்பகத்தோப்பு டேம் கூட போகலாம். ஃபைனலாக அந்த எண்டு வந்து அங்கே செண்பகத்தோப்பு டேம் தான். கோவில் பார்த்தீங்கன்னா அதோ அந்த இடத்துல இருக்கு. நம்ம அப்படியே உள்ள போகலாம். போயிட்டு அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆண்டி வீட்டில் பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மரம் இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்கும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெறும் மரம் மட்டும்தான் இருக்கு, ஒரு இலையும் கூட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் மட்டும் அங்கங்கே இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலோட வழிபாடு. ஓகேங்களா? இங்கெல்லாம் கடை வெட்டி அவங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றிக்குவாங்க. நம்ம அடுத்ததான் நம்ம அம்மன் கோவிலுக்குள்ள போவோம். அம்மன் கோவில போய் அப்படியே ஒரு கேட்சப் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வ வழிபாடு. ஓகேங்களா? இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு குலதெய்வமாக இருக்காங்க. சரி ஓகே, நம்ம போயிட்டு நம்ம ஃபேமிலிக்குள்ளே போய் அட்டாச் ஆகும். அவங்க கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணலாம். ஹெல்ப் பண்ணிட்டு பொங்கல் வச்சதுக்கப்புறம் நம்ம போய் அம்மனுக்கு வந்து படைச்சிட்டு கோவிலையும் போய் ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்ப்போம். நல்லா இருக்கு. ஏரியா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அந்த டேல ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. திருவண்ணாமலையில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவுமே அழகாக இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. எங்கள் ஆண்டி வீட்டில் இங்கே ஒரு படையலுக்காக பொங்கல் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வ வழிபாடு. ஓகேங்களா? இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்படியே நம்ம ஒரு பக்கம் அப்படியே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குது. ஓகே, இப்பதான் பொங்கலே ரெடி ஆகுதா? ஓகே ஓகே. இது இங்க பொங்கல் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? இல்ல இது ரெடி பண்ணிட்டு அங்க போய் படைக்கணுமா? எல்லாத்துக்கும் தரணுமா? நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட அப்படியே அந்த ரவுண்டு தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படியே நம்ம பார்த்து எடுப்போம். ரொம்ப பெரிய கோவில் நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமான பிளேஸ்லாம் இருந்தது. ஓ, இது ஒரு என்ட்ரன்ஸு. இது ஒரு கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே போனோம்னா அப்படி போய்க்கலாம் உள்ள.
டல்லாக இருக்குது. பார்த்தியா விவோட எஃபெக்ட்டு? வா டியர் மக்களே, நம்ம படைவெட்டு அம்மனோட கோவில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு ஓகேங்களா, இதில் அந்த பேக் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம கோவில் சுற்றி வரும்போது அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு சரிங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மனை வந்து பார்த்தாச்சு. நீங்கள் வேணால் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்களேன், அந்த அம்மனை பார்க்கும்போது ரியலிட்டிக்காக அப்படியே ரியலாகவே இருப்பாங்க. பார்க்கவே ஒரு உண்மையாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படிதான் அவங்க வந்து அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஓகேங்களா. சூப்பராகவே இருக்குது. அந்த அம்மனை பார்க்கும்போது ரியலிட்டிக்காகவே இருக்கும். நீங்கள் ஒன் டைம் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. அந்த படைவெட்டு அம்மன் கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்னி ஓகேங்களா, ஆர்னிங்கிற ஊர்லேருந்து கூட பஸ்ஸெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படி வந்தால் கூட ஆர்னி பட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. அந்த ஆர்னிங்கிற ஊர்லேருந்து கூட இங்கே பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லோக்கல் லைன்ஸ் எல்லாம் வந்தீங்கனாலே உங்களுக்கு பஸ்ஸெல்லாம் இருக்கும். ஸ்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா படைவெட்டு அம்மன் கேட்டாலே இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. கோவில் முன்னாடியே கொண்டு வந்து ஸ்டாப்பிங் கோவில் முன்னாடியே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அதே சமயம் நம்ம அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிருந்தோம் இல்லையா, அந்த அம்மனை வந்து நான் உங்களுக்கு கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மொபைலில் நாட் அலவுடு. ஏன்னா அந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரியலாக ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் போய் ப்ரே பண்ணியாச்சு சரிங்களா. நீங்களும் வாங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வழிபாடுக்கு நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்களும் வந்து உங்களோட வழிபாடுக்கு பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேண்டுதலாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னு மட்டும் இல்லை, எனக்கு நடந்திருக்கு. அதனால் நான் உங்களை சொல்கிறேன் ஓகேங்களா. நீங்களும் வந்து அம்மனோட அருளை வந்து பெற்றுக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். மைடியர் மக்களே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அம்மனோட அருள் மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்களேன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் ஜூம் பண்ணி காட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருக்குது சரிங்களா. அதுவும் ரொம்பவே அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பழனி மலை மாதிரியே இருக்குது பாருங்க. அந்த முருகன் கோயிலுக்கு போகலாம். அடுத்தபடியாக அந்த முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி வந்து நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு அடுத்ததாக ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஓகேங்களா. பெரிய ஒரு சிவனை வந்து ஒரு சிலையை வந்து அங்கே வந்து அமைச்சிருக்குதான் சொல்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலாக சொல்லிடுறோம் ஓகேங்களா. இங்கே படையல் பண்ணும்போது என்னன்னா நான்வெஜ் எல்லாம் சமைப்பாங்க ஓகேங்களா. நான் நான்வெஜ் சாப்பிட்டதுனால அந்த கோயிலுக்கு வந்து போக முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது உங்களுக்கு அந்த ரூட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஆனால் அதான் முருகன் கோயில் ஓகேங்களா. அங்கே இருக்குது முருகன் கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் வந்து மேலே அதுக்கு பேக் சைடில் இருக்குது. அதுக்கான ரூட் மட்டும் நான் உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு டைம் வருவோம். நம்ம வேண்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட பாசிட்டிவாக போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டு இருக்குது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்தோம், நம்மளோட வேண்டல் நிறைவேறிச்சு. செகண்ட் ஒரு டைம் வந்திருக்கோம், நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் வருவோம் ஓகேங்களா. அடுத்தடுத்து நம்ம வருவோம். வந்துட்டு நம்மனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே எப்படி சொல்லுவாங்க, கூஸ் பம்ப் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரியலிட்டிக்காக இருந்ததுங்க. அதை மட்டும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. நீங்கள் வந்து பாருங்களேன், நான் சொன்னது அப்படியே இருக்கும் ஓகேங்களா. படைவெட்டு அம்மன் கோவில் இருந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த முருகன் கோவில் வழி இதுதான் சரிங்களா. நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால அதில் போக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் சரிங்களா. உங்களுக்கு நான் இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இதில் தான் போகணும். இந்த வழியில் தான் அந்த முருகன் கோவில் இருக்குது. மலை மேலே இருக்கிற அந்த முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டெப்பு. வாவ், அழகாக இருக்குது இந்த ஸ்டெப்பு பாருங்களேன். இப்படியே வளைஞ்சு போகுது. பார்க்கும்போதே போகலாம் போல இருக்குது. ஆனால் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டதுனால போக முடியாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் சரிங்களா. அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த சிவன் கோயிலோட அந்த மலை இங்கே இருக்குது சரிங்களா. ஒரு அங்கே தெரியுது பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரேடியோ கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நம்மளோட கேமரா ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் அங்கே இருக்குது. பெரிய ஸ்டாச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கெல்லாம் போகலான்னு ஆசை தான். நெக்ஸ்ட் டைம் ஒன் டைம் வருவோம் சரிங்களா. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே போதும், இங்கே அம்மன் கோவிலும் பார்த்த மாதிரி இருக்கும், முருகன் கோவிலையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதே சமயம் அங்கே இருக்கிற சிவன் கோயில் ஓகேங்களா, இந்த மலைக்கட்டை இருக்கிற சிவன் கோயில் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வண்டியிலலாம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்க்கிங் ஏரியா இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கோவிலுமே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் சொல்லலாம். மலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கான அந்த வியூவும் சூப்பராக இருக்குது. அதே சமயம் இந்த பார்க்கிங் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீ தான் சரிங்களா. நீங்கள் வண்டியெல்லாம் அங்கே உள்ளே கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். சரி ஓகே. அடுத்தபடியாக நம்ம அந்த கோவிலுக்கு போகிற வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம அந்த கோவிலுக்கு போகிற வீடியோ உங்களுக்காக நான் பண்ணித்தரேன் ஓகேவா. அம்மன் கோவிலுக்கான பஸ் ஸ்டாண்ட் ஓகேங்களா. நம்ம ரிட்டர்ன் போகணும்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்து நம்ம பஸ் ஏறிக்கலாம். அதே சமயம் இந்த பார்க்கிங்க்கான ரூட் இங்கே இருக்குது. ஆப்போசிட் தான், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் பார்க்கிங் இருக்குது. ஊரோட பேரே பாருங்க, ஏகே படைவேடு ஓகேங்களா. படைவேட்டு அம்மன் கோவில். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுக்கான த்ரூ பஸ் இங்கே இருக்குது. ஒரு பஸ் இல்லை, நிறைய பஸ் இருக்குது. அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே அனுமான் பாருங்க, ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு அனுமான் இருக்காங்க. டியர் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம படைவேடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரிங்களா. எங்கே வந்து நம்ம விளாக ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் கோவில் இருக்குது. இப்போ தான்
வேலையில் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, இதோட கும்பாபிஷேகம்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்களும் வாங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அம்மனோட அருளும் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே 3 கோவிலையும் பார்த்த மாதிரி இருக்கும். வர அந்த இடம் ஃபுல்லாகவே ட்ராவல் அண்ட் vlog மாதிரியே சூப்பராகவே இருக்கலாம். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். பிடிச்ச பிளேஸில் நீங்கள் போனாலே அந்த பிளேஸில் பிடிச்சி போயிடும். ஓகேங்களா, அந்த லெவலுக்கு அந்த பிளேஸில் சூப்பராகவே இருந்தது. சொல்ல போனால் எல்லா ஊர்லேருந்துமே எல்லாருமே வராங்க. அங்கே வந்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு அழகா படலாம் இது பண்ணி சூப்பராகவே அங்கே வழிபாடெல்லாம் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரிங்களா, அதாவது சந்தானம் காமெடியில் பார்த்தீங்கன்னா பாபா பேட்டரி போடல பாபா அப்படிவாங்கல்ல, அதே மாதிரி ஆக்சுவலாக ஒரு செவன் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அங்கே வீடியோ எடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, நியூஸ் சேனலு. அவங்க கிட்ட வந்து நான் ஒரு சின்னதாக இன்டர்வியூ கேட்டாங்கன்ற இன்டர்வியூ கொடுத்தோம். சரிங்களா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் என்னோட மைக்கை வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதில் பேசின அந்த வசனங்கள், சொன்ன அந்த அம்மனை பற்றி பேசின சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மியூட் ஆகிடுச்சு. நான் வந்து அது உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் வந்து இந்த வீடியோவில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு vlogலாம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொன்ன மாதிரி வயலட் கலர் ஆர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் vlogலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதிகமாக போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோ தான் நான் மேக் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஓகே மக்களே, நான் என்ன கேட்க போகிறேன் தெரியும்ல, ஒரே ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம 7up Picky சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இடத்துல நம்ம நியூஸ் 7 அப்படிங்கிற சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தோம். அதாங்க அந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால் அப்படியே போயிடுச்சு மியூட்டில். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட நான் வந்து கோயம்புத்தூர், இந்த கோவிலோட சிறப்பம்சத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு 2 times நான் இங்கே வந்திருக்கேன், நான் நினச்சது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கோவிலோட சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலுக்கு வாங்க, உங்களுக்கும் சூப்பராகவே இருக்கும்.